வருடங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர். வர்ம சிகிச்சைக்கு பின் என் மனைவி சீதாலட்சுமி மூட்டு வலியால் 5 வருஷமாக ரொம்ப சிரமப்பட்டாங்க. நாங்கள் இங்கிலீஷ் மெடிசன்லாம் எடுத்தோம். இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தும் எங்களுக்கு குணம் ஆகலை. அவங்க 2 அடி எடுத்து வச்சால் உடனே கால் உடனே மடங்கிக்கிறோம். எங்களுக்கு அறியாமலே கீழே விழுந்துருவாங்க. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தும் முடியாமல் வேறு எந்த ஒரு நல்லது கட்டுக்கும் அவங்களால வர முடியாது. குடும்ப ஃபங்க்ஷன் கூட பங்கெடுக்க அவங்களால முடியாது. அவங்க மேலே நம்பிக்கை வச்சு வந்தாலும் அவங்களால நடக்கிறதுக்கு முடியலை. நாங்கள் எங்கே போனாலும் ஆட்டோலையோ கார் பிடிச்சி தான் நாங்கள் போகணும். அந்த அளவில் இருந்து இப்போ நாங்கள் வரும்போது ரொம்ப முடியாத பட்சத்தை இங்கே கொண்டு வந்து RJR ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்தோம். ட்ரீட்மெண்ட்டை எடுத்துருக்கோம். இப்போ எங்களுக்கு பரவாயில்லை. அவங்க நல்லா நடக்கிறாங்க. நாங்கள் சிகிச்சைக்கு வரும் முன் நானும் என் மகளும் சேர்ந்தே தான் பிடிச்சி தான் கூட்டி கொண்டு வந்தோம். இப்பொழுது அவங்க தனியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு தனியாகவே அவங்க நடக்கிறார்கள். RJR ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டர்களுக்கும் நன்றி. ஒரு வருடமாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர். வர்ம சிகிச்சைக்கு பின் நான் விழுப்புரத்துலேருந்து வரேங்க. என் பேர் சாந்தா. நான் 1 வருஷமாக மூட்டு வலியாக இருந்ததுனால 10 நாளாக நடக்க முடியாமல் போயிடுது. மூட்டு வலியால் வேலை செய்ய முடியாமல் போயிடுது. எனக்கு வலி தாங்க முடியல. ரொம்ப வலியாக இருந்தது. முட்டி வீங்கி போகுது, தொடை 2 வீங்கி போகுது, இடுப்பு குடைஞ்சது, தூங்கவும் முடியல, ரொம்ப வலியாக இருந்தது. RJR வந்ததுலேருந்து நல்லபடியாக ஆயிடுத்து, பரவாயில்ல. நான் வீல் சேரில் தான் வந்தேன். வரும்போது கை இது வரைக்கும் தான் தூக்க முடியும். இப்போ நல்லா தூக்குறேன். 1 வருஷமாக மூட்டு வலி, 1 வருஷமாக மூட்டு வலியாக இருந்தது. இப்போ இங்கே 5 நாளில் போனோம், சரியாக போச்சு. வருடங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர். வர்ம சிகிச்சைக்கு பின் என் பேர் சாந்தி. நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். நான் ரொம்ப நாளாக அந்த மூட்டு வலியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 20 வருஷமாக நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். வீட்டில் ஸ்டிக்கு வச்சு தான் நடத்திட்டு இருந்தேன். நைட்டு தூக்கமே வர்றது இல்லைங்க. அந்த ஆயின்மெண்ட் ஒன்று அதுவும் அப்ளை பண்ணேன், அதுவும் சரியாகலை. அப்புறமா நைட் ஹவர்ஸில் தூக்கமே இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் திருவண்ணாமலையில் போயிட்டு RJRன்னு சொல்லிட்டு பார்த்து ட்ரீட்மெண்ட் அங்கே எடுத்துட்டேன். அவர் டாக்டர் தான் சொன்னார், சென்னையில் போய் வைத்தியம் பண்ணுங்கள், நல்லாயிடும்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் இங்கே கிளம்பி வந்தோம் நாங்கள். அப்புறமா இந்த மருந்து சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் க்யூர் தெரியுது. நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக நடக்கிற போல், கொஞ்சம் பெயின் இல்லாத தெரியுது. இந்த மருந்து சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் தூக்கமும் நல்லா வருது, பெயினும் ரிலீஃபாக இருக்குது, மோஷனு மிச்ச டைஜஸ்ட்டு எல்லாமே கிளியர் ஆகிடுது. இங்கே 6 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நல்லா குணம் தெரியுது. 20 வருஷமாக ரொம்ப அவஸ்தைப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே RJRல 6 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு முள்ளுமாக நடக்க முடியுது. இங்கே தங்கி 6 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. நான் குச்சி இல்லாமல் நடக்கிறேன். டாக்டருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப நன்றி.
மூட்டு வலிக்கு முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் நமது RJR மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின்றி குணமாகி வலியில்லாமல் நன்றாக நடக்க, மாடிப்படி ஏறி இறங்க மற்றும் உட்கார எழுந்திருக்கக்கூடிய அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கின்றனர். மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின், சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின், மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின், சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின், மூட்டு வலியால் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்கு முன் RJR மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின். 10 வருடங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். என் பேர் சந்திரா. நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். எனக்கு இந்த மூட்டு வலி ரொம்ப நாளாக இருக்குது. 10 வருஷமா இந்த மூட்டு வலியால் இருந்தேன். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு எனக்கு வலிக்கும் போதெல்லாம் வலி மாத்திரை வாங்கி போட்டுக்கின்னு இருந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இந்த வலியலால் என்னால் தாங்க முடியாது. எனக்கு அடுத்தவங்களுடைய தயவு நான் எதிர்பார்த்து இருந்தேன். டிவியில் பார்த்தேன் இந்த விளம்பரத்தை டிவியில் பார்த்தேன். RJR ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சுகமாயிடும்னு சொன்னாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால எனக்கு சுகம் முன்ன இருந்ததை விட இப்போ நல்லா நான் நடக்கிறேன். அதனால மூட்டு வலி, இந்த உடம்பு வலி, சளி, இரும்பல் இருந்து இதெல்லாம் எனக்கு பரவாயில்ல. இப்போதைக்கு RJ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால நான் நடக்க முடியாத இருந்தோம். இப்போதைக்கு நான் நல்லா நடக்கிறேன். என் வேலையை என்னால் செஞ்சுக்க முடியாது. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு இப்போது என் வேலையை என்னால் செஞ்சுக்க முடிகிற அளவுக்கு நான் நடக்கிறேன். அதனால இந்த RJ ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி. இந்த டாக்டருக்கும் ரொம்ப நன்றி. மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். நான் ரெட்லிஸ்லேருந்து வரேன்பா. என் பேர் செல்வி, செல்வி. எனக்கு ரொம்ப மூட்டு தேய்மானம், ரொம்ப நடக்க முடியாமல் 19 வருஷமாக எவ்வளோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், ஒன்றும் முடியல. இங்கிலீஷ் மெடிசன்லாம் எடுத்தேன்பா. நான் எடுக்கும்போது எனக்கு மூட்டு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. அப்புறம் டிவியில் ஆடு பார்த்தேன்பா. அதுக்கப்புறமா இப்போ RJR ஹாஸ்பிட்டலில் வந்த பிறகு நான் பூர்ண சுகப்படுத்திட்டேன். நான் ரொம்ப நடக்க முடியாத டாக்டரெல்லாம் என்ன 4 பேர் 3 பேர் பிடிச்சாந்து விட்டு உட்கார வச்சாங்க. உட்காந்த இடத்துலேருந்து கூட எழுந்துக்க முடியாது. இப்போ நார்மலாக எழுந்துக்கிறேன், உட்காடுறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்ல சுகமாக இருக்கிறேன். இப்போது நல்ல சௌகரியமாக இருக்கிறேன், நல்லா எழுந்து நடக்கிறேன், யாருடைய தயவும் இல்லாமல் இருக்கிறேன்ப்பா. நான் 6 நாள் ஆகுது. 6 நாளில் எழுந்து நல்லா நடக்கிறேன். நானே எழுந்துக்கிறேன், செய்கிறேன், எல்லா வேலையும் நான் பார்க்குறேன். நன்றி அப்பா. வருடங்களாக மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். அம்மா பேர் சந்திரா. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம். 10 வருஷமாக அவங்களுக்கு மூட்டு வலி இருந்தது. பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்கள் எல்லாமே பார்த்தோம். எதுக்கும் அவங்களுக்கு மெடிசன் எடுத்து அவங்களுக்கு எதுவும் சரியாக வரலை. அம்மா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உட்காரத்துக்கு, எழுந்துறதுக்கு ஏதாவது பிடிச்சி தான் எழுந்திருப்பாங்க. இப்போ நாங்கள் இட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் பிடிச்சி தான் அவங்கள நாங்கள் இட்டுட்டு வந்தோம் காரில். ஆனால் இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக எழுந்து நடக்கிறாங்க, வாக்கிங் போகிறாங்க, வராங்க. இப்போ அவங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க அவங்களுக்கு மூமெண்ட் நல்லாவே இருக்குது. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இது மாதிரி ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுப்பாங்க, நல்லா கவனிப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. டிவியில் ஆடில் பார்த்து தான் நாங்கள் வந்தோம். 5 நாளுக்கு நல்லா மசாஜ்லாம் நல்லா கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை அது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பேஷண்ட்டுக்கு. நல்லாவே இங்கே நல்லா பண்ணுறாங்க.
மூட்டு வலியால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். நாங்கள் சேலங்க, சேலத்தில் காமலாபுரம். என் பேர் சாந்தி. 10-12 வருஷமாக கால் வலி. இங்கே கை விரல், இந்த விரல், இங்கே இந்த கழுத்து பொண்ணி, இந்த விரல் பூரா, இந்த முட்டி, இங்கே இடுப்பு, இதெல்லாம் பயங்கரமாக வலியாக இருந்துச்சு. நான் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தேங்க சேலத்தில். எனக்கு நல்லாவே இல்லை. எங்கெங்கேயோ பார்த்தேன், ஒன்றும் குணமாகல. சரின்னு இந்த டிவியில் பார்த்தேன் ஆர்ஜி ஹாஸ்பிட்டலு. அப்புறம் சென்னைக்கு இங்கே வந்து டாக்டர் அம்மாவை பார்த்தேன். உனக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமா, எல்லாம் சரியாகி போயிடும் அப்படின்னு சொல்லி நாடி பிடிச்சி பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பத்து போட்டாங்க, ஆயில்மெண்ட்டு தடவினாங்க, ஒத்தரம் கொடுத்தாங்க, ஒரு தண்ணி கஷாயம் மாதிரி கரைச்சி உடம்புலாம் ஊற்றி எல்லாம் மஜேஜ் பண்ணாங்க. இந்த 5 நாளையில் நல்லா குணமாயிடுச்சு. ஆனால் வரும்போது குமிஞ்சிக்கிட்டு அப்படி தாங்கி நொண்டி நடந்து வந்தேன். இப்போ இங்கே திருப்பி எடுத்ததுக்கு பின்னால் வலி இல்லை, நல்லா இருக்கிறேன். நல்லா கை காலெலாம் தூக்குறேன், ஆட்டுறேன், நடக்கிறேன், ஒண்டியாக போயிட்டு ஒண்டியாக வரேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே வந்து நான் இவ்வளோ தூரம் குணமாகி போனேங்கிற எனக்கு ஒரு மன திருப்தி இருக்குது. அந்த திருப்தியோடு இன்றைக்கி வீட்டுக்கு திரும்புகிறோம். இந்த ஆர்ஜே ஆஸ்பத்திரிக்கும் நன்றி, டாக்டர் அம்மாவுக்கும் நன்றி. மூன்று வருடங்களாக முடக்குவாத நோயால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். என் பேர் ரமணி, 74 வயசு ஆகுது. மதுரையிலேருந்து வரேன். இப்போ இந்த 3 வருஷமாக அந்த ரோட்டாய் முடக்குவாதம்னு வந்து ரொம்ப நடக்க முடியாமல் சேரில் உட்காந்து தூக்கிட்டு தான் வந்து இருந்தேன். எழுந்திரிக்க முடியாது, ஒன்றும் ஒரு வேலையும் செய்ய முடியாது. கை விரல்லாம் மடக்க முடியாது. படுத்தாலும் உட்காந்துருந்தாலும் வலி பிச்சு அப்படியே நொச்சுன்னு உள்ளார வலிச்சிக்கிட்டே இருக்கும். யதார்த்தமாக டிவியில் பார்த்து எனக்கு மதுரையில் இருக்கிறது தெரியாது. மெட்ராஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டது. அங்கே போனேன். உடனே இங்கே வந்து இப்போ 10 நாளாக ட்ரீட்மெண்ட்டு. அன்றைக்கே ஆயில் தடவி ஒத்தடம்லாம் கொடுத்து மசாஜ் மாதிரி செஞ்சாங்க. அது செஞ்சப்பே எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுச்சு. வலது பக்கம் ஃபுல்லாக கொஞ்சம் ரிலீஃபு. அதே இந்த அப்புறம் தொடர்ச்சியாக அதுதான் ஒத்தடமும் ஆயில் மசாஜ் நல்லா அவங்க செஞ்சவங்க ரொம்ப அழுத்தி நல்லா செஞ்சாங்க. எனக்கு வீக்கம் இருந்த இடத்துல வீக்கத்தில் வத்த வச்சாங்க. காலெலாம் வீக்கம், கையில் இந்த வலது கை ரொம்ப தூக்கவே முடியாது. அதெல்லாம் செஞ்சாங்க. ஷோல்டர் எல்லாமே எல்லாம் மருந்து சாப்பிட உள்ளுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. 4-5 ஒரு மருந்து தண்ணியில் கலந்து தான் குடிக்கிறேன், காலையிலையும் ராத்திரியும். இப்போ வந்ததுக்கு நான் நடக்கிறேன். ஆர்ஜேஆர் மருத்துவமனைக்கு ரொம்ப நன்றி. என்னை நடக்க வச்சது, என் வேலையை நான் செய்ய வச்சாங்கல்ல. அடுத்தவங்க உதவி இல்லாமல் நடக்கிறேன். அதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பதினைந்து வருடங்களாக முடக்குவாத நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு பின். பேர் சுகுணா தேவி. நான் வேளச்சேரியிலேருந்து வரேன். எனக்கு முடக்குவாதம் 15 வருஷமாக இருக்குது. வெளியே நிறைய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிருக்கேன். போயிட்டு எல்லாம் மாத்திரை மருந்து சாப்பிட்றேன். அப்போ கூட வலி இருக்குது, கை கால் இந்த முட்டியெல்லாம் வலிக்குது, செய்யுது. எந்த வேலையும் செய்ய முடியல, தலை வர முடியல, தண்ணி குடிக்க முடியல, சமையல் பண்ண முடியல, ரொம்ப நேரம் நடக்க முடியல, காலெல்லாம் வீங்கி போயிடுது, இந்த முட்டி ரொம்ப வலிக்குது, அப்படியே கனமாக இருக்குது கால், இந்த விரல். இப்போ இந்த ஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கு விளம்பரத்தை பார்த்துட்டு வந்த பிறகு இப்போ எனக்கு 1 மாதம் மருந்து குடிச்சிருக்கேன். எனக்கு என்னென்னா கையெல்லாம் வீங்கி போயிருந்துச்சு. இப்போ இந்த கையெல்லாம் அப்படியே வீக்கம் எல்லாம் குறைஞ்சிருக்கு. 1 மாதம் 1.5 மாதம் மாத்திரை அந்த மருந்து சாப்பிட்ருக்கேன். வீக்கம் எல்லாம் குறைஞ்சிச்சு. என்னால் இப்போ அந்த வெயிட்டாக இருக்குன்னு சொன்ன உடம்பு கொஞ்சம் லேசாக இருக்குது. இப்போது நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அப்படியே செவுத்தை பிடிச்சிக்கிட்டே நடந்து வந்தேன். நடக்கவே முடியல. அந்த முட்டியை மடக்கி தூக்கியே வைக்க முடியல என்னால். எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. இத்தனை இடம் போனதுக்கு இங்கே வந்த பிறகு, இந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. நான் நல்லா ஆகிடுவேன், நல்லபடியாக நடப்பேன், கொஞ்ச நாளைக்கு இந்த மருந்தை சாப்பிடுவோம் டாக்டர் சொல்கிற மாதிரி அப்படின்ட்டு. முட்டி பெருசாக இருக்கும், கனமாக இருக்கும், ஏதோ கல்லை கட்டிட்டு இருந்த மாதிரி இருந்து. இப்போ அது எல்லாமே வீக்கெல்லாம் குறைஞ்சி நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா நடக்கிறேன். இப்போது இந்த ஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நன்றி.
முடக்குவாதத்திற்கு நமது ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் இரத்த பரிசோதனையில் RA பாசிட்டிவில் இருந்தது 3 மாத சிகிச்சையிலேயே RA நெகட்டிவாக மாறிவிடும். 3 முதல் 5 மாத சிகிச்சையில் குணமாகி வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரை சாப்பிடாமல் ஆரோக்கியமாக வாழலாம். பக்கவாத நோயால் அவதிப்பட்டவர் வர்ம சிகிச்சைக்கு பின். பேர் சுப்பிரமணியம். நான் கும்மிடிப்பள்ளிருந்து வரேன். எனக்கு 2 வருஷமாக பக்கவாதம் நோய் இருந்தது. சாப்பிட முடியாமல் நான் கை வராமல் அவசரப்பட்டுருந்தது. எங்கெங்கேயோ பார்த்த சுமாராகல. இப்போ வந்து RJR ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிற்பாடு ஆயில் மசாஜ் ஸ்டீம் எல்லாம் போட்ட பிற்பாடு இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. RJR ஹாஸ்பிட்டல் வரும்போது 2 பேருக்கும் ஃபுட்ஸின் தான் வந்தாங்க. இப்போ ஆள் இல்லாமல் நானே போயின்னு இருக்கேன். முந்தைய விட இப்போ எல்லா வேலையுமே நானே செஞ்சுக்கிறேன். RJR ஹாஸ்பிட்டலுக்கு நன்றி. ஒரு வருடமாக சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு பின். என் பேர் உமா. நான் மதுரையிலேருந்து வரேன். எனக்கு 1 வருஷமாக சொரியாசிஸ்ன்னு தெரியாது. காலில் பித்த வெடிப்பு அது இருக்க ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஒரு 7 ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எந்த ஹாஸ்பிட்டல்லையும் கொஞ்சம் அந்த மருந்து சாப்பிட்டா கொஞ்சம் க்யூர் ஆகுது. மற்றபடி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நடக்க கூட முடியாது, பாத்ரூம் போக முடியாது, ரொம்ப சிரமப்பட்டேன். இந்த சொரியாசிஸ்னால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, ஒரு வெளியிலே போக முடியாது. மொத்தத்தில் பாத்ரூம் ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சு என்னால் பாத்ரூம் கூட போக முடியாது. RJRக்கு வந்து மருந்து சாப்பிட்டேன். மருந்து சாப்பிட்டா ஒரு 10 நாள்லேயே நல்லா குணம் கிடச்சிச்சு. இப்போ எல்லா இடத்துக்கும் போகிறேன் வரேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நார்மலாக இப்போ நல்லா ஃபஸ்ட்டு நான் எப்படி இருந்தேனோ அப்படி நல்லா ஆயிட்டேன். எனக்கு RJRக்கு ரொம்ப நன்றி. வருடங்களாக சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் 5 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் மணிகண்ட. நான் வந்து இந்த மாதிரி அத்திப்பாளையத்துலேருந்து வந்திருக்கிறேன், கோவை மாவட்டம். எனக்கு வந்து சொரியாசிஸ் வந்து இருந்துச்சு 13 வருஷமாக. உடம்பு பூரா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. டிவியில் சேனலில் நான் பார்த்தேன். அப்புறம் எனக்கு மனசு பிடிச்சிச்சு. நான் வந்து ஃபோன் பண்ணி முதல்ல விசாரித்தேன். சரி நேரில் வாங்க பார்த்து பேசிவிட்டு நான் உங்களுக்கு மருந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ 5 மாதமாக நான் RJR ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ 5 மாதம் எடுத்ததுலேயே நான் சுத்தமாக குணமாகி போயிட்டேன். RJR ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த டாக்டர் கணபதி சாருக்கும் ரொம்ப நன்றி. நமது RJR மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து குணமான 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட சொரியாசிஸ் நோயாளிகளுக்கு 5 வருடம், 10 வருடம், 15 வருடம் கழித்தும் கூட சொரியாசிஸ் நோய் திரும்ப வராமல் ஆரோக்கியமாக இருக்கின்றனர். பல வருடங்களாக சொரியாசிஸ் நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு பின். என் பேர் வீராசாமி. எனக்கு 86 வயசாகுது. நான் மகாபலிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு கடந்த ஒரு 40 வருஷமாக இந்த சொரியாசிஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வெள்ளை வெள்ளையாக அப்படி படப்படையாக வந்துட்டுருக்கோம். என்னெல்லாமும் மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன். பல இடத்துல வந்து ஹோமியோபதி, அலோபதி, இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டுலாம் பார்த்தேன். வருது, ஆனால் மறுபடியும் போயிடுது, போகுது. இந்த மாதிரி இருந்தது. RJR ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டரை பார்த்து
அவங்க மருந்து கொடுத்தாங்க. மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோடய 40 வருஷத்து அந்த சொரியாசிஸ் வந்து படிப்படியாக குறைஞ்சி இப்போ 90% 95% சரி ஆகிட்டுது. முன்னாடி நான் வெளியில் போகிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவேன். ஏன்னா வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. திடீர்னு அரிக்க ஆரம்பிச்சிடும். அது சுரிஞ்சோம்னா ரத்தம் வரவும் மனசுக்கும் வேதனையாக இருக்கும். மற்றவங்களோட பழகிறதுக்கும் ஒரு மாதிரி இதுவாக ஃபீல் பண்ணுவேன். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் ஃப்ரீயாக பழகிறதுக்கு இந்த மனசில் ஒரு இது இல்லாமல் பழகிறதுக்கு சௌகரியமாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருடங்களாக வீசிங் நோயால் அவதிப்பட்டவர் 1 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் வெங்கடேசனுங்க. நான் மணலிலேருந்து வரேன். எனக்கு ஒரு 15 வருஷமாக இந்த வீசிங் ப்ராப்ளம். இருமல், சளி, நைட்டில் தூங்க முடியாது, படுக்க முடியாது, காலையில் நைட்டில் ரொம்ப கஷ்டம். ஸ்டெராய்டு நிறைய போட்டேன். ஸ்டெராய்டு போட்டு அப்போ சரியாகும், அதுக்கப்புறம் சரியாகுது. சரி, பப்பு வந்து ஒரு 2-3 வாட்டி மாற்றி தான் கொடுத்தாங்க. ஆனாலும் அதுவும் சரியாகும். இந்த ஹாஸ்பிட்டலு என் ரிலேஷன் சொல்லி தான் வந்தேன். அப்போ இங்கே வந்துட்டு 1 மாதம் மருந்து சாப்பிட்டேன். நல்ல முன்னேற்றம் இருக்குது. கொஞ்சம் பஃபெல்லாம் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணிட்டேன். இப்போ பரவாயில்ல, நல்லா தூங்குறேன். பல்ஸ் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இங்கே வந்து தான் எனக்கு ரொம்ப பூர்ணமாக நம்புறது. ஆர்ஜேஆருக்கு நன்றி. 30 வருடங்களாக ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு பின். பேர் சொக்கையா போடி. அந்த மாதிரி ஆஸ்மா ஒரு 30 வருஷமாக கஷ்டப்பட்டேங்க. பப்புக்கு மெடிக்கலில் போடியிலேயே விலைக்கு வாங்கிட்டு வச்சுருப்பேன். ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை உடைப்பேன். அதனால் வந்து இப்போ வந்து நான் ஆஜர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். ஒரு அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பார்த்துட்டு நானும் வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு 3 ஊசி போடணும். இந்த சைடில் 2, நரம்பில் 1. என் பப்பா எனக்கு வீசிங் வந்து ரொம்ப கொஞ்சம் தம் இருக்கும், அப்போ நான் அடிச்சுக்கிறது. அதனால அதை வச்சு தான் அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தோம். அதனால் என்ன சரின்ட்டு டிவியில் பார்த்தேன். ஊர்லேருந்து பாட்டுமே சரின்னு சொல்லி இங்கே வந்தேன். வந்தனைக்கே பார்த்தேன், மூச்சு ரொம்ப அதிகமாக வச்சுங்க. இப்போ வந்ததுக்கு முன்னாடி இந்த பப்பெல்லாம் விட்டுட்டு நல்லா இருக்கிறேன். மோசம் போகும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இப்போ வந்து அது வந்து இல்லை. அதனால் இந்த ஆஜராவுக்கும் நன்றி, டாக்டர் அம்மா அவங்களுக்கு நன்றி. பல வருடங்களாக ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்டவர் 2 மாத சிகிச்சைக்கு பின். என் பேர் வரதராஜன், கும்மிடிப்பட்டி ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். ஆஸ்துமா வந்து எனக்கு வந்து 20 வயசுலேருந்து இருந்தது. ஏன்னா மூச்சு அடிச்சிட்டோன்னே ஒன்றும் பண்ண முடியாது, பேச முடியாது, யாராவது சேர முடியாது, ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. அது போல் கஷ்டமாக இருக்கும். ஏன் செத்து போடலாம் கூட, உயிரோடு போயிடலாம் கூட தோணும். அதே போல் பப்பு அடிப்பேன். பப்பு அடி வந்து நைட்டுக்கு 2 வாட்டி, காலையில் 2 வாட்டி அடிப்பேன். ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் வந்து டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சேன். அதான் இப்போ 2 மாதம் வந்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராகுது. இன்னும் 3 மாதம் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும்னு டாக்டர் சொல்லிக்கிறாங்க. அதனால் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டருக்கும் நன்றி. நமது ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் ஆஸ்துமா, அலர்ஜி, சைனஸிற்கு சிகிச்சை எடுத்து குணமான 17 லட்சத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு 10-15 வருடம் கழித்தும் கூட ஆஸ்துமா பாதிப்புகள் திரும்ப வராமல் ஆரோக்கியமாக உள்ளனர். 22 வருடங்களாக சர்க்கரை நோயால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு பின். பேரு சுபைதா, நான் யாசர்பாடியிலேருந்து வரேன். சுகர் 22 வருஷமாக இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து காலையில் 20, நைட்டுக்கு 20 போடுவேன். சாப்பிட முன்ன 241, சாப்பிட்ட பிறகு 364. எனக்கு வந்து சுகர்னால எனக்கு பிபி இருக்குது, அல்சர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு கால் வலியும் வந்துருச்சு, எலும்பு தேஞ்சிருக்கு, முட்டி தேஞ்சிருக்கு எலும்பு. அதனால் ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேன். மயக்கம் வருது, கிறக்கமாக இருக்குது, எனக்கு படுத்தே தான் கிடக்க சொல்லுது, கை கால் சோர்வாக இருக்குது, வேலை வெட்டியெல்லாம் வீட்டில் பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுகர்னால்.
ஆர்ஜிஆர் ஆஸ்பத்திரி டிவியில் பார்த்தோம். டிவியில் பார்த்து வந்தோம். வந்ததுக்கு வர்றதுக்கு முன்ன சுகர் வந்து 241 இருந்துச்சு. சாப்பிட்ட பிறகு 364 இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு இப்போ ஆர்ஜிஆருக்கு வந்தவுடனே இது 75.9 சாப்பிட முன்ன. சாப்பிட்ட பிறகு 96.2 இருந்துச்சு. இப்போ இருக்குது, குறைஞ்சிருக்கு. ஆர்ஜிஆரில் மருந்து எடுத்த பிறகு நல்லா தூக்கம் வருது, நல்லா சாப்பிட்றேன், மோசம்லாம் நல்லா போகுது, யூரின் நல்லா போகுது. இப்போ நல்லா இருக்கிறேன். ஆர்ஜிஆர் ஆஸ்பத்திரிக்கும் கவிதா மேடத்துக்கும் ரொம்ப நன்றி. பித்தப்பையில் கல் பிரச்சனையால் அவதிப்பட்டவர் சிகிச்சைக்கு பின். பேர் பாண்டி, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டிலேருந்து வரேன். கல் பித்தப்பையில் கல் இருக்குன்னு சொன்னாங்க. பல இடத்துல பார்த்தேன், கேட்கல. சரி இங்கே வந்து பார்ப்போம்ட்டு பார்த்தேன். ஏற்கனவே ஆர்ஜிஆரில் வைத்தியம் பார்த்து தோல் பிரச்சனைக்காண்டி வைத்தியம் பார்த்தேன், அது சரியாயிடுச்சு. இப்போ கல்லடப்புன்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேன் எடுத்துன்னு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து இப்போ பார்த்ததில் இவ்வளோ நாளாக மருந்து சாப்பிட்டதில் அது சரியாயிடுச்சு. ஸ்கேன் ரிப்போர்ட்டும் நார்மல் வந்துருச்சு. ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு, டாக்டருக்கு, ஊழியர்களுக்கு நன்றி. cervical spondylitis, sciatica, degenerative disc, spondylolisthesis, disc bulge, lumbar stenosis போன்ற டிஸ்க் பிரச்சனைகளுக்கும் மற்றும் கழுத்து, முதுகுத்தண்டில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் கிரீவவஸ்தி, பொடிக்கிலி, பிச்சு, நாடி ஸ்வேதம், பிண்ட ஸ்வேதம், கட்டிவஸ்தி போன்ற பிரத்யேக ஆயுர்வேத சிகிச்சைகள் கொடுப்பதன் மூலம் விரைவாக வலியிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழலாம். பாரம்பரிய சிகிச்சையில் 4 தலைமுறை நம்பிக்கை. RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல். தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பாண்டிச்சேரி 6 மாநிலங்கள், 100க்கும் அதிகமான கிளைகள், 250க்கும் அதிகமான மருத்துவர்கள், 150 வருட மருத்துவ சேவையில் என்றும் உங்களுடன். RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல். இனி எல்லாம் சுகமே, இனி எல்லாம் நலமே, இனி எல்லாம் சுகமே, இனி எல்லோரும் நலமே. உங்களை பூ போல் பார்ப்பார்கள், புன்னகையால் உங்கள் நலம் காப்பார்கள். அன்னை நன்மை RJR, ஆரோக்கியம் என்றும் RJR. முதுவலி, ஆஸ்துமா, சோரியாசிஸ் எல்லாவற்றுக்குமே நிரந்தர தீர்வு. எங்களால் முடியும். RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்.